ஓகே, இப்போ பாத்திரம் ஹீட் ஆன உடனே ஆயில் ஆட் பண்ணலாம், அதாவது எண்ணெயை சேர்த்துக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெயை ஊற்றணும். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ எண்ணெயை ஊற்றலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், ஓகே எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கோசரம். சோம்பு நல்லா பொரியணும். வெங்காயம் நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து வெங்காயம் பொரிய லேட் ஆகுன்றதால கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணலாம். சிக்கனை அந்த எண்ணெயிலே வதக்குங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவராக நல்லா இறங்கி ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். சிக்கன் வேகும்போது லைட்டாக சால்ட்டு சேர்த்துப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா க்ரீன் சிக்கன் கிரேவி, அதாவது ஹைதராபாத் ஸ்டைலில். சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கப்பே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். என்னென்னா கரம் மசாலா, மிளகு பொடி, சீரக பொடி, அப்புறம் வந்து தனியாத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த காஷ்மீரி சில்லி, அதாவது தனி மிளகாய் பொடி, அதை கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாலாம் ஆட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா நாங்கள் மஞ்சள் பொடி போட மறந்துட்டோம், அதை நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம். நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஓகே, மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஒரு கப் ஆட் பண்ணிப்போம். புளிப்புக்கோசரம் தயிர் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சமையலுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா விக்கி ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணுறாரு. மசாலாவோட தயிர் எல்லாம் ஆட் ஆகி ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. செம்ம ஸ்மெல்லு. கறி இப்போவே ஒரு 90% வெந்துடுச்சு.
சாப்பிட்றீங்களா லெக் பீஸு? அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 80% கிட்ட கறி வந்துடுச்சு. இப்போ என்ன நம்ம அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பச்சை மிளகாய். இந்த பேஸ்ட்டோட கொஞ்சம் தண்ணி, ஏன்னா கொஞ்சம் வேகணும்ல. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போது ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு எடுத்துடலாம். ஆஹா, செம்ம ஸ்மெல்லு. எல்லோரும் எங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் நேம் வந்து மிஸ்டர் புட்டி பால். ஓகே, இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பொறுமையாக லெக் பீஸ்லாம் உடஞ்சிருப்பாங்க. பீஸ் எப்படி வந்திருக்குன்னு எடுத்துக்காட்டு. ஆஹா, அம்மா ஸ்மெல்ல பாரு. ப்ளீஸ் பார்க்குறவங்களா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எங்கள் சேனலை பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு. அதான் இது பேர் வந்து ஹைதராபாத் கிரீன் சிக்கன் கிரேவி. சரியா? நீ சொல்லு. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பீஸ் வந்துதா? அப்ப லெக் பீஸ் எடுத்து சாப்பிடாத. சாப்பிடு. அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, கமெண்ட் பண்ண சொல்லு. என்ன சிக்கன் சொன்னா? கிரீன் சிக்கன் கிரேவி. இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன போடணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் சமைக்கிறோம். நல்லா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்குது. பாய் 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 சொல். பாய் சொல்றா. பாய்.